Please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn, not on the husband. Please tell your client. What is this? You have no other responsibility of the family. You don't have to take care of the children. You want for yourself. You say, I want 6,16,000. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். சற்று முன் பார்த்த விவாதத்தை நீங்க புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்த விவாதத்தில் ஒரு நீதிபதி பெண்களுக்காக என்ன அறிகுறி கூறியிருக்கிறார். எப்படி ஆண்கள், அப்பாவி ஆண்கள் இது போன்ற பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகுகிறார்கள், எப்படி சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ்களை வைத்து ஒரு சில பெண்கள் ஆண்களுடைய வாழ்க்கையே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். சட்டம் படித்த பல்வேறு நபர்கள் எந்த அளவில் பெண்களுக்காக முட்டுக் கொடுத்து ஆண்களிடமிருந்து பணத்தை பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸை நடத்தி வருகிறார்கள் என்கிற ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வாக்குவாதத்தை நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீர்கள். மாதம் 6 லட்சம் ரூபாய், 6,16,300 சொச்ச ரூபாயை ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரிடமிருந்து மாதம் தோறும் அலுமினியாக கேட்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த வீடியோ சோசியல் மீடியாவில் எந்த அளவில் வைரலாகிவிட்டது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நீதிபதி நேரடியாக அப்படி நீங்க இவ்வளவு ரூபாய் செலவழிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் நீங்களே சம்பாதித்து இது போன்ற அசாதாரணமான செலவுகளை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவர் மீது இது போன்ற பாரத்தை போட எந்த விதமான அதிகாரமும் உங்கள் கையில் இல்லை. இந்த வழக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. இது போன்ற எத்தனையோ ஆண்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மனைவி அல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், பெண் தோழி யாராவது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்து விட்டார், அதை தாண்டி அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக நீதிபதி நீங்க கொண்டு வந்த இந்த செட்டை, இதற்கான அர்த்தம் என்ன, எதற்காக ஒரு தனிப்பட்ட பெண்மணிக்கு 6 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் தேவை என்று கேட்டபோது அவருக்காக வாதாடிய அட்வொகேட் கொடுத்த பதில் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ், பேங்கிள்ஸ் போன்ற விஷயங்களுக்கு மாதந்தோறும் 15,000 ரூபாய் எனக்கு தேவை என்று அந்த பெண்மணி கூறியிருக்கிறார். இதை தாண்டி 60,000 ரூபாய் என்னுடைய வீட்டு செலவு மற்றும் உணவிற்கு. குழந்தைகள் கிடையாது, தனிப்பட்ட பெண்மணி, எந்த விதமான செலவும் எக்ஸ்ட்ராவாக கிடையாது. 75,000 ரூபாய் இது. இதை தாண்டி முட்டிக்கால் வலி இருக்கிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிற பேர்ல, பிசியோதெரபிங்கிற பேர்ல மாதம் தோறும் எனக்கு 4,000 லட்சம் ரூபாய் செலவிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்தால் கூட இந்த அளவில் செலவாகாது. ஆனால் பிசியோதெரபிக்கும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி செய்தால் கூட அதிகபட்சம் MGM போன்ற மருத்துவமனைகள் 4,000 லட்சம் ரூபாய். குறைஞ்சபட்சம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 3 லட்சம் ரூபாயில முடிச்சிடலாம். பட் இங்க மாதம் தோறும் எனக்கு 4,000 லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் 6,16,300 ரூபாய் எனக்கு தேவை என்று அந்த பெண்மணி கேட்டதாக இந்த வழக்கு நடந்திருக்கிறது. Please don't tell that the court that is all a person requires, which is 6,16,300 rupees per month. Does anybody spend this much? நீதிபதி கேட்ட இந்த கேள்வி எனக்கு எடுத்துக்காட்ட வேண்டாம். ஒரு பெண் எங்க வேணாலும் நீங்க போங்க, உலகத்துல எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க, ஒரு மாதத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் 6,16,300 ரூபாய் செலவழிக்க வேண்டுமா? அப்படி இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க. சிங்கிள் லேடி, எந்த விதமான பொறுப்புகளும் அல்ல, குழந்தைகளுடைய பொறுப்பு அல்ல, ஃபேமிலியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல. ஒரு கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருந்தால் அதற்கு அவர் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டுமா? நீங்க விளக்கத்தை கொடுங்கள், நீங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வாருங்கள். அப்படி அது சரியாக இருந்தால் நான் கொடுப்பேன். அதற்காக ஒரு நபரிடம் 10 கோடி ரூபாய் இருக்கும், 10 கோடி ரூபாயில இருந்து 5 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும்னு கடன் இருக்கா? என்ன உங்களுக்கு தேவையோ சரியாக இருந்தால் நாங்க கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த பெண் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நான் ஃபைலிங் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் women, நேம்லி ராதா மனு குண்டலா, பெங்களூர்ல இருந்து வெளிவந்த இந்த வீடியோ.
ராதா மனுகுண்டல இவருடைய கணவருடைய பெயர் எம் நரசிம்ஹா. செப்டம்பர் 30 2020 அடிஷனல் பிரின்சிபல் ஜட்ஜ் ஃபேமிலி கோர்ட்ல இருக்கக்கூடிய பெங்களூர் ஃபேமிலி கோர்ட்ல இருக்கவர் ஏற்கனவே இந்த பெண்ணிற்கு 50,000 மாதம் மாதம் கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன்படி இந்த 50,000 கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி இந்த பெண்மணி ஹைகோர்ட்டிற்கு இந்த வழக்கு எடுத்து சென்றிருக்கிறார். 50,000 எல்லாம் பத்தாத ஐயா, எனக்கு 6,16,300 ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் என்னால் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். மாதம் தோறும் வருடத்திற்கு 75 லட்சம் ரூபாய். இந்த விவாதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. நிச்சயமாக நீங்க இதை பார்க்க வேண்டும். பாருங்கள். My lord, herein the lower court has completely never looked the income of the husband, wherein even the court has presumed, my lord, before that. Please, No, we are no, not going into all Ma'am. that arguments. Yes, What I wanted to know is what are your expenditure? Yes, ma'am. That you tell the court. I already heard all of your ears. Yes, So enough. For the Yes. petitioner food expenses at a residence to meet the same standard of nutritious food which the respondent is having at home, she has not been provided with any food there. She has to manage herself. 40,000 next. Yes, my lord. For the purpose of food, when the respondent compelled to have food outside in few circumstances, Yes, next. my lord, for that. And towards the clothes and dress, the respondent is using all the branded clothes wherein one Calvin Klein t-shirt costs around 10,000 per shirt. And per trousers of the petitioner is also entitled for the same, wherein the present petitioner is using all the old dresses itself. Yes. My lord, towards the accessories like bangles, sticker, chain, earrings, watches, sandals, slipper, etc., my lord, which is the basic need, my lord, towards it 15,000 per month, my lord. Towards the medical expenses, cosmetics, and other expenses, my lord, wherein the petitioner is suffering with the knee joint pain and for which she needs to take the regular medication and physiotherapy treatment. Even she is suffering from high fever, tension, panic attack, for which she need to take regular treatment and medication. Due to the negligent act of the husband, she is not in a position to show it to a good doctor and good hospital, for which, as per the at least 4 to 5 lakhs is needed. And my lord, though the respondent is being, my lord, that is, I have, it's a overall cost, my lord, I have bifurcated to a monthly wise also, my lord, in the second column. Though the respondent is being the school fee, paying the school fee and tuition fee to the children, he has completely neglected to look after the children, always being with him, with them as like a mother, At and due to least, which the petitioner is supposed to. If at least your client is not understanding it, you should understand and you should advise her unnecessarily that these kind of expenditures that they give, the court gets the impression of the court would be something. What is this 8? Please tell the court. Every month, 60,000, what she will do? My lord, wherein, my lord, this is the humble request before the court, will leave to lordship to decide on this. Reasonably, you should tell. Allah. Not about I will. It is like a bargaining. Like you will give 5 lakhs, 6 lakhs, and the court will okay. Let me give 1 lakh to the. Not the way. You should come before the court with the actual figures. What are all this? No, my lord, wherein I have categorically categorized that these are the needed for her commitment, my lord. And my lord, she is possessing with the loan also, wherein she has to repay that. At that I have produced the document also, gold loan toondiradirbodhu, other loan and other hand loans which she has managed and which is deposited to her bank statement by the How much mother. you want 6,16,300 per month. Per month as expenses. My lord, no, my humble submission before this honorable court with regarding that, the landmark judgment wherein Supreme Court has held. Yes, please pass on. The maintenance amount which she was needed, which has not been ordered. You're relying on Rajneesh versus Neha, Yes, which my lord. speaks about filing your assets and liabilities. And where did you comply? Where did you file before the trial court your expenses? No, I felt assets and liability. What are your expenses? My lord, wherein I have Assets and liabilities also includes your expenses. yes, my lord, that I have stated. Where My, did you say? for which, my lord, I have stated in general, my lord. No. Wherein assets When and you liability, no, my rely- lord, in assets and When liability. you rely specifically on a judgment, Allah, please understand. When you rely specifically on a judgment, you should specifically follow that, not generally. in assets and liability, my lord, I have stated whatever information it is sought in the assets and liability, which has been directed by the Supreme Court. Let us see the judgment. Let us see the judgment. Not, where is that judgment? Rajneesh versus Neha. Not this. These are all the things which you have to state.
That is what at page number 84. No, that and all, my lord, we have categorically stated that what is the amount debt and what is the expenditure at present she is incurring and what is the amount she is expecting from the court with regarding to maintain her life in the same standard of life that her husband. That and all we have stated in the assets and liability. In a detail, it has been categorically. Just she will not be given maintenance. Basing on what the husband is getting, and also other factor My is lord, what is her requirement? Her husband must be having 10 crores of income because he's getting, court will grant 5 crores to her. No, it's about she has to tell what is her expenditure, what is her requirement that you didn't even tell before the court, except giving a big figure of so and so. There was no break. What was the breakup? Why? What is that she wants? Never. No, when I asked you to give before this court, if this expenditure that she gave before the court is simple reason and simple ground for this court to dismiss your application. my lord, my humble submission before this honorable court. Kindly look the operative portion, my lord, wherein prior to it, the court has held. He has never stated affairs and liability, but he's made a submission that he keeps a cash box at house, wherein she makes use of that fund, wherein hence the court held that she is not supposed to be provided with any expenditure with regarding because she has already taken from the cash box. And for her personal Please, income. you understood when the court asked you, Yes. though it was not given before the trial court, the court asked you for this to consider to grant some amount to her. After looking at all the expenditure what she has placed before the court feels that nothing to be My granted. humble submission, my lord, this court may not order this much, my lord, to a reasonable amount, my lord. My Why humble should I submission- do that exercise? Why should you tell all this? And why should I grant? Why should the court grant reasonable amount? No, my lord, in order to There is a show the duty- actual picture, there is my a lord. duty also. No, please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. My lord, any nominal amount. But I'm telling you, if this is, if you want an order from the court, I want the actual figures, not this lakhs of figures. Will not grant, or else I'll dismiss your application. Please tell your client, what is this? You have no other responsibility of the family. You don't have to take care of the children. You want for yourself. You say, I want 6,16,000. That's not the purport of section 24. And it is not a punishment to the husband that if he is having a dispute with wife to grant 6,16,000. You should be reasonable in telling it. Not that I will tell some figure and it is for the court to give some amount or the other. There was no reason for the court to even ask you to file it. I thought if you give the figure and if the court understands what's the requirement, then we'll consider it. But not 6,16,300. A single lady without the responsibility of the kids. Just to take them for a holiday, take them for a lunch, you require 6,16,000. At least how I'm really surprised how she could give all these headings. I think even in that Rajneesh versus Neha, nobody knows that these many headings will be available. Very strange. Final opportunity for you. Come up with a reasonable thing. Reasonable, I'm again telling you. If it is like this kind of a thing, straight away we'll dismiss it. My lord, may I submit? Yes. If your lordship may see, even the legal expenses, 50,000 rupees per month for the lawyer. Even acceptable, my lord, to increase the bill, bloat a big figure so that they'll get. Now, one more thing, my lord, only one opportunity your lordship may kindly give me. I'm filing one memo where 63 lakh rupees is in circulation in shares in their own bank statements with page numbers. I'm giving it. Which bank statements? I'll give him a copy. Let him also. You do one thing. Yes, You do one thing. Just don't give it like that. Please. Basing on an affidavit, you file it.
Please, my and lord. let them respond. Please, No, ma'am. we will send a loud and clear message to all the Fine. litigants Yes, ma'am. who wants to exploit the process of the court. This is and the exploitation. provisions, This is an exploitation. My lord, there is Everything no, he is there- doing. I'm ready to file one more affidavit also with regarding. There is no earning has been raised, earned out to shares. And it is the false submission they are making again and again. No, I will file with an affidavit now. It will reflect in the bank's no, my lord. Let her show a single rupee profit I have earned. Oh, then you please file an affidavit. I've disclosed it as Not a that. liability. Now with that, she will file an affidavit. My lord, You file an affidavit. I'll file, We will I'll file. decide it. my lord, I have filed the entire document, my lord. I have never suppressed. But again, They and again, filed- twisting they and filed making an false affidavit. submission. My lord, They- they did not find the Uh, true picture, my lord. As per the orders passed by this court, the expenditure of the wife placed before the court, where it shows that she requires 6 lakhs and odd for her monthly expenses. All the expenses on the face of it, all the amounts that are stated, this court cannot appreciate that there can be the monthly expenses of a person who do not have to take care of the children and any other expenditure except her personal expenditure. As a last and final opportunity, the petitioner wife shall file the actual required expenses. If they are the actual expenses filed, then the court will consider the same on the next date of hearing. Next para. Learned counsel appearing for the husband submits that an amount of rupees 83 lakhs, 63 lakhs 63 lakhs is in circulation. in the shares, ma'am. As she is, As per their bank statements. as she is doing the share business, business, which is denied by the learned counsel appearing for the wife. The husband shall file all the documents on with an affidavit and serve the same on the counsel appearing for the wife, and the wife shall file an affidavit along with in the said affidavit. He also disclose her expenses also. My lord, Depending on that, orders will be passed. Yes. my lord, that is the expenditure anticipated by this court. My lord. That is that the petitioner is expecting from this court. That is not the incurred so far. There is no anticipation. The provision is for her requirements. Yes, my lord. Court is No, not here that to. is towards the uh, needed amount, my lord. That huh? is not the actually she has spent so far. That is the amount which she is seeking Which from. law says so that you should, in anticipation of something, you should ask for maintenance? Allah, my lord, that much capacity she is not having at present. That is why we have filed that application. She is needed of that amount, and she has been forced to. If you want to stick to the same ground, we have to pass orders. Allah, which she is Please come expecting from up, this please form. come up with appropriate affidavit, then we will see. வாதம் பிரதிவாதம் அனைத்தையும் நீங்க கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய கருத்து என்ன? ஒரு பெண் ஒரு ஆணை இந்த அளவில் சித்திரவதைப்படுத்துவது, இந்த அளவில் அன்னெசரி அலுமினியை கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? நியாயம் அந்நியாயம்? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.